சாந்தி. அவ்யக்த சமிகை 24 ஜனவரி 2025. இன்னைக்கு மீட்டா பாபா சத்குரு परम शिक्षक நமக்கு என்ன சொல்றாருன்னா, जितना स्वयं को मनसा सेवा में बिजी रखेंगे उतना सहज मायाजीत बन जाएंगे. எந்த அளவிற்கு நீங்கள் உங்களை மனதின் மூலமான சேவையில் பிஸியாக வைத்துக் கொள்வீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் மிகவும் எளிதாக மாயை வென்றவராக ஆகலாம். ஏன்னா மாயா எப்படி வருது? வீணான எண்ணங்கள், முக்கியமா வீணான எண்ணங்கள், கடந்த கால நினைவுகள், நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியலேன்னு ஒரு கவலை, இது எப்படி நடக்கும் தெரியலேன்னு ஒரு பயம், இதுதான் மாயை. மற்ற பந்தனங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் மாயை என்பது நாமே நமக்குள்ள உருவாக்கி கொள்ளக்கூடிய எண்ணங்கள். ஆக எப்ப நம்முடைய மனம் மனசா சேவையில பிஸி ஆயிடுச்சோ, யாரை பார்த்தாலும் நல்லது நினைக்கணும், ஏதோ ஒண்ணு நல்லது நடக்கணும், இப்படி நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப அங்க வேஸ்ட் தாட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம இதை பிஸியா இருக்கிறதுனால வேஸ்டே வராது. அப்ப என்ன பண்ணலாங்கிறாரு பாபா, ஈஸியா நீங்க மாயாஜி ஆகலாம். सिर्फ स्वयं के प्रति भावुक नहीं बनो, लेकिन औरों को भी शुभ भावना और शुभ कामना द्वारा परिवर्तन करने की सेवा करो. ஆனா இதுல ஒன்ன கவனிக்கணும், பாபா நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் மனசா சேவை பண்ணி என் ஸ்திதி ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வச்சிட்டு இருக்கிறேன், நல்லதுதான். அட்லீஸ்ட் உங்களை நீங்க கவனிச்சுக்கிறீங்க, பாபா இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்களை மட்டுமே பார்த்து நீங்க குஷிப்பட்டுக்காதீங்க. அதாவது உங்களுக்கு மட்டுமே நீங்க மனசா சேவை செய்யறது இல்லாமல் கூடவே பிற ஆத்மாக்கள், அந்நிய ஆத்மாக்கள் மீது நாம சுப பாவனை வைக்கணும். அந்நிய ஆத்மாக்கள் மீது சுப ஆசைகள் வைத்து அவர்களையும் மாற்றுவதற்கான சேவை செய்யுங்கள். முக்கியமான சேவை இல்லையா? ஏன்னா நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாதே, நம்ம விஸ்வ சேவாதாரி இல்லையா? சோ நம்ம கூட இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாத ஆத்மாக்களுக்கு கூட நம்ம சக்தியை கொடுத்து அவர்களுடைய மனதை, புத்தியை, உள் உணர்வை, சம்ஸ்காரத்தை மாற்றுவதற்கு நம்ம ஏதோ ஒரு ரூப்ல அவங்களுக்கு உதவி செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். भावना और ज्ञान, स्नेह और योग दोनों का बैलेंस हो. சோ ஞானமும் இருக்கணும், பாவனையும் இருக்கணும். வெறும்னே பாவனை இருக்கு, ஞானம் இல்லாத பாவனை கீழே தள்ளி விட்டுடும். ஞானம் இருக்கு ஆனா பாவனை இல்ல, வெறும் புத்தி அளவுல நான் யோசிக்கிறேன் அப்படின்னாலும் அதுல குஷி இருக்காது, ட்ரையா இருக்கும் அந்த ஞானம். அதனால பாபா சொல்றாரு, பாவனையும் வேண்டும், ஞானமும் வேண்டும், ஸ்னேகமும் வேணும், யோகம் வேணும். பாபா மேல அன்பு இருக்கு, கூடவே யோகம் வேணும். யோகம் இருக்கு ஆனா மறுபடியும் ஸ்னேகம் எனக்கூடிய அந்த ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு ட்ரைனஸ், அப்படிப்பட்ட யோகமும் குஷி கொடுக்காது. ஸோ உங்களுக்கு பாவனை, ஞானம், ஸ்னேகம், நினைவு, இதுல பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. கல்யாணக்காரி தோ பனே ஹோ, அபேஹத் விஸ்வ கல்யாணக்காரி பனோ. ஸோ பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாவா ஆயிட்டீங்க. ஆனால் இப்பொழுது எல்லையற்ற உலகத்திற்கு நன்மை செய்யுங்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே நம்முடைய வம்சாவளிகள். நான் ஆத்மா, நான் தான் மூதாதையன், நான் பூர்வஜ் ஆத்மா. என்டையர் சிருஷ்டி, முழு உலகமுமே எனக்கு பின்னாடி வந்ததுதான். இப்ப ஏதோ ஒரு ரூப்ல யாரோ என்னுடைய வம்சத்துல, என்னுடைய தொடர்புல வந்தவங்க தான் இப்ப எங்கெங்கயோ இருக்காங்க. இப்ப முழு உலகத்திற்கும் நம்ம என்ன பண்ணணும்? சேவா பண்ணணும். எனவே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகுங்கள். அதனால பாபா, நீங்க உங்களுக்கு மனசா சேவை பண்றீங்க, நல்லதான். கூடவே உலகத்தின் சகோதர ஆத்மாக்களுக்காகவும் சேர்த்து நாம் மனசா சேவை செய்ய வேண்டும். இதுதான் பாப் தாதாவினுடைய விருப்பமாகும். நல்லது. ஓம் சாந்தி.